தட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் இஸ் த மார்னிங் பேஜஸ். த கான்செப்ட் இஸ் known as மார்னிங் பேஜஸ். டைப் MR in the chat box, please. MP, not MR, MP. மார்னிங் பேஜஸ். இட்ஸ் a beautiful கான்செப்ட். இது வந்து நிறைய பேர்த்துக்கு மேபி ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேயில் இதோட இது தெரியாமல் போகலாம். ஒரு 7 days கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற மாற்றம் அபரீத ஒரு பெரிய இதுவாக இருக்கலாம். MP, மார்னிங் பேஜஸ். ஓகே, இந்த மார்னிங் பேஜஸ் அப்படிங்கிறது வந்து த ஆர்டிஸ்ட் வே அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம். ஓகே, த ஆர்டிஸ்டோட வே அப்படிங்கிறது ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் வியஸ் த ஆர்டிஸ்ட் வே அப்படிங்கிற ஒரு புக்கில் அந்த ஒரு ஆத்தர் நேம் நான் மறந்துட்டேன். அந்த ஆத்தர் வந்து கொடுத்த விஷயத்தை தான் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இது வந்து என்னோட விஷயம் கிடையாது. இது வந்து அவர் பண்ண சொன்னார். அதே மாதிரி பண்ணால் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. இதில் யூடியூப்பில் வந்து போய் போட்டு பார்த்தோம்னா நிறையா மார்னிங் பேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதெல்லாம் நிறையா பார்க்க முடியும். அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்க்க முடியும். மார்னிங் பேஜஸ்னால் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்னிங் பேஜஸ்னால் என்னென்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டைரி எடுத்து 3 pages எழுதணும். 3 pages யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன். என்ன சார் எழுதணும் அப்படின்னு கேட்டால், இதுதான் எழுதணும் அதுதான் எழுதணும்னு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. அதுக்குன்னு சினிமா பாட்டெல்லாம் எழுதக்கூடாது. ஓகே, சினிமாவில் பார்த்த ஸ்டோரியெல்லாம் எழுதக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது இம்மீடியட்டாக ஒரு 3 pages எழுதணுமா. குட்டியாக ஒரு நோட்டு வச்சுக்கிட்டேன்னா 3 page எழுதுறது டக்குன்னு முடிச்சிடலாமே சொல்லிட்டு குட்டியான நோட்டெல்லாம் வச்சுக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிளான ஒரு நோட், ஒரு டைரியோ அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக, ரொம்ப பெருசாக தேவையில்லை, ஓரளவுக்கு ஒரு பெரிய ஒரு டைரி மாதிரியோ அல்லது ஒரு நோட்டு மாதிரியோ நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஐடியலி ஸ்பீக்கிங் இந்த அளவுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு இதாக சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இல்லாட்டி கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு சின்னதாக. பட் யூ ஹாவ் டு ரைட் 3 pages. என்ன எழுதணும், என்ன வேணாலும் எழுதலாம். எனக்கு என்ன எழுதுனே தெரியலங்கிறத கூட எழுதலாம். உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன பண்ணணுங்கிறது எழுதலாம். இன்னும் என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும், எனக்கு எதெல்லாம் வேணுங்கிறது எழுதலாம். நான் இங்கெல்லாம் போகணும், இதெல்லாம் பண்ணணும், இந்த ஒரு பர்சன்கிட்ட இந்த மாதிரி ஒரு என்னதாச்சு ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு, இது இப்படி சால்வ் பண்ணலாம், இது இப்படி என்ன வேணாலும் எழுதலாம். ஓகே, இதுதான் எழுதணும். உங்கள் மைண்டுக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாத்தையும் எழுதலாம். காலையில் எந்திரிச்ச உடனேயே எழுதணும். பல்லு விளக்குறதுக்கு முன்னாடின்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் பல்லு விளக்குறதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டை அந்த இது வந்து வேறு ஏதாச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக. காலையில் எந்திரிச்சு விட்டா அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ காலையில் எந்திரிச்சு உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த விஷயம் மைண்ட் செட்லேயும் ஒர்க் ஆகும்னு சொல்ல வரேன். மைண்ட் செட்லேயும் காலையில் எந்திரிச்ச உடனே, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருப்போம், நைட்டு தூங்கினது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏதாச்சும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே எடுத்து ஒரு 3 pages நம்ம எழுதும்போது ஃப்ரெஷ்ஷான டேட்டா, ஒரு அருமையான டேட்டாஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். போன தடவை நேற்று என்ன எழுதணுங்கிறதுலாம் நம்ம திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தோணுதோ ஜஸ்ட் எழுதணும். ஸோ இப்போ திரும்பவும் சொல்லுங்கள், 7 days இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ரெடியா? ப்ளீஸ் எகெயின் டைப் 7IR இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ரெடி. ப்ளீஸ் டைப் 7IR இந்த chat box. 3 page எழுதணும்னு சொல்கிறாங்க. நாட் லெஸ் தென் தட், நாட் மோர் தென் தட். 3 full pages. என்ன எழுதுறதுனே தோணாமல் போகலாம். நல்லா யோசிச்சு ஏதோ ஒன்று எழுதணுங்கிறதுக்காகனாச்சும் யோசிப்போம். ப்ளீஸ் டூ திஸ் அட்லீஸ்ட் ஃபார் 7 days.